இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஒரு அருமையான தென்னந்தோப்புங்க. 1 ஏக்கர் 75 நல்ல காய்ப்பில் இருக்கிற தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் பேக் டு ஏவி ரியல் எஸ்டேட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள்கிட்ட லேண்ட் அதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த தோப்பினோட மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 75 சென்ட்டுங்க. நல்ல அருமையான காப்பில் இருக்கக்கூடிய தென்னை மரங்கள், நாட்டு தென்னை மரங்கள். இந்த தோப்பு பார்த்தா எங்கே அமைஞ்சிருக்குன்னா உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 7 கிலோமீட்டரில் இந்த தோப்புக்கு நம்ம ரீச் ஆகிடலாங்க. உடுமலைப்பேட்டை டு பெதப்பம்பட்டி செஞ்சேரி மலை போகிற ரோட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் உள்ளே வரணுங்க. அதுலேருந்து ஒரு 100 மீட்டர் 20 அடி அகல மண் தடத்தில் நீங்கள் உள்ளே வந்தால் இந்த தோப்பை ரீச் ஆகிடலாங்க. ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப நல்லா அருமையாக பராமரிச்சுட்டு வர்ற தென்னந்தோப்புங்க. காய்களின் எண்ணிக்கை ரொம்ப நல்லா இருக்குங்க. பக்கத்தில் இருக்கிற தோப்புகளில் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப நல்லா காய்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தென்னை மரங்க. ஒரு வெட்டுக்கு 5000 காய் உழுகுதுங்க. இந்த லேண்டோட வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு போர் இருக்குங்க. அதுக்கு 10 ஹெச்பியில் ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க. போர்லேருந்து வர்ற தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு தொட்டி கட்டியிருக்காங்க, ரிங் தொட்டி. அந்த ரிங் தொட்டியில் ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஸ்ட்ரிப் இரிகேஷன் மூலமாக இந்த லேண்ட் ஃபுல்லாக தண்ணி பாயுதுங்க. காயினோட சைஸ் பாருங்கள், தேங்காய் எந்த சைஸில் இருக்குன்னு. ஒரு வெட்டுக்கு 5000 காய் உழுகுதுங்க ஆவரேஜாக. நல்லா அவுட்டன் வரக்கூடிய ஒரு ஏரியாங்க. மரத்தை நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக எவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிறது. இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே பிஏபி கனால் போயிட்டுருக்குதுங்க. பிஏபி பாசனம் இந்த லேண்டுக்கு இருக்குது, தலைமடை பாசனமுங்க. இந்த லேண்டுக்குள்ளே ஒரு ஓட்டு வீடு இருக்குங்க. அந்த வீடு ஓனருக்கு வந்தால் போனால் தங்கறக்கும் யூஸ் ஆகுங்க. அது போக லேபர் யாராவது நீங்கள் வச்சிங்கன்னா லேபர் தங்கறக்கு அந்த வீடு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு அளவான சின்ன வீடுங்க, ஒரு ஃபேமிலி தங்கிக்கலாங்க. சிமெண்ட் சீட் வீடுங்க. அது பக்கத்துலேயே மாட்டு செட் இருக்குங்க. ஒரு 4லேருந்து 5 மாடு வரைக்கும் நம்ம கட்டலாங்க உள்ள. அந்தளவுக்கு நல்லா மாட்டு செட்டுங்க. ஊர்லேருந்து ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்கனால ஏதாவது வேலையாட்கள் தேவைப்பட்டால் கூட எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஃபுல்லாகவே ட்ரிப் இரிகேஷன் மூலமாக தண்ணி பாயிறதுனால வேலையாட்களுக்கான தேவை கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க. ஒருவேளை நீங்கள் வெளியூர்லேருந்து இங்கே லேண்ட் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு வேலையாட்கள் தேவைப்படுங்க. உள்ளூர்லேருந்துனா நம்மளே பராமரிச்சுக்கலாங்க, அதிக வேலை இருக்காது. 10 ஹெச்பி சப் மோட்டர் போட்டிருக்க போருங்க. இதுலேருந்து தண்ணி ரிங் தொட்டிக்குள்ளே விழுந்துருதுங்க. பக்கத்துலேயே ரிங் தொட்டி இருக்குங்க. ரிங் தொட்டி வாஸ்துப்படி ஜலமூலையில் அமைச்சிருக்காங்க. இப்போ ரிங் தொட்டி ஃபுல்லாக இருக்கிறதுனால மோட்ரு ஓடலிங்க. டோட்டலாக தண்ணி பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. உங்களுக்கு நீங்கள் மரத்தை பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு ஹெல்த்தியாக ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படிங்கிறது. சின்ன பட்ஜெட்டில் ஒரு நல்ல தென்னந்தோப்பு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் 2 ஏக்கருக்குள்ளே கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் இது 100% சூட் ஆகுங்க. இந்த லேண்டுக்கு நீங்கள் விசிட் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. மொத்தமாக 1 ஏக்கர் 75 சென்ட் இருக்கிற இந்த தென்னந்தோப்புக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,05,00,000 சொல்கிறாங்க. அதுலேருந்து பெரிய அளவுக்கு நெகோசியேட் பண்ண முடியாதுங்க, ஸ்லைட்லி நெகோசியபிள். என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு தோப்புக்கு விசிட் பண்ணுங்கள். இதே மாதிரி மேலும் பல வீடியோக்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட லேண்ட் ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ.